الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أنا حامل لواء الحمد يوم القيامة تحته آدم ودونه ولا فخر، أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழனைத்தோம். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹ்மது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக. ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக மா நபியின் மகத்துவம் என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்புமிக்க ரபீஉல் அவ்வல் மாதம் இன்று நிறைவு பெறுகின்றது. ரபீஉல் அவ்வல் மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல்வேறு சிறப்புகளையும் மகத்துவங்களையும் நாம் நினைவு கூர்ந்தோம். அதன் நிறைவாக இன்றைய ஜும்மாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகத்துவத்தை பற்றி நாம் நினைவு கூறியிருக்கின்றோம். ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மட்டுமல்ல, வருஷம் முழுவதும், நம் வாழ்நாள் முழுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைவு கூறுவது, அவருடைய சிறப்புகளை மகத்துவங்களை நினைவு கூறுவது நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கண்ணியப்படுத்துவது, அவருடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பது நம்முடைய மறுமையின் வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவரை கபரில் வைக்கப்படுகின்ற பொழுது கபரிலே 3 கேள்விகள் கேட்கப்படும் என்பதை நாம் அநேகமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த 3 கேள்விகளில் ஒன்று அல்லாஹ்வை பற்றி, இன்னொன்று தீனை பற்றி, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். 2 மலக்கள் வந்து கேட்பாங்க, ஒரு ரப்பு யார் என்று சொல்லி. இரண்டாவது உன்னுடைய தீன் என்னவென்று கேட்பார்கள். இதெல்லாம் இந்த 2 கேள்விகளும் பொதுவாக இருக்கக்கூடிய கேள்வி. அடுத்து 3வது ஒரு கேள்விதான் முக்கியமான ஒரு கேள்வி. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கேள்வி. உன்னுடைய ரப்பு யார் என்று முதல் கேட்டார்கள், உன்னுடைய தீன் எது என்று கேட்டார்கள். 3வது கேள்வி எப்படி கேட்கப்படும் என்றால், அந்த கேள்விக்குரிய நபராகிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே காண்பிக்கப்படும். ஒவ்வொரு கபரில் வைத்த பிறகு 3வது கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பிக்கப்படுகிறது.
எப்படி கேள்வி கேட்கப்படும் என்றால், ஹதீஸில் வருகிறது, மா குந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல் லி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கேள்வி கேட்கப்படும்? மா குந்த தகூல், நீ உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இவர்களை பற்றி நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய், இப்ப என்ன சொல்ற? அப்படி கிடையாது. அல்லாஹ் பற்றி கேட்கும் பொழுது உன்னை ரப்பையா உன்னுடைய தீனனை கேட்கப்படும். ரசூலுல்லாஹ் பற்றி கேட்கப்பட்ட பொழுது மா குந்த தகூல், இவர்களை பற்றி வாழ்நாளில் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய், துன்யாவில் இவர்களை பற்றி நீ என்ன பேசிக் கொண்டிருந்தாய், இவர்களை பற்றி என்ன அபிப்பிராயம் கொண்டிருந்தாய். அப்போ இந்த உலகத்தில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்போமையானால் அங்கே நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சரியான பதில் சொல்லுவோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கின்ற பொழுது, உலகத்தில் நீ வாழ்கின்ற பொழுது என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய், என்ன பேசிக் கொண்டிருந்தாய், அவர்களை பற்றி நீ அபிப்பிராயம் கொண்டிருந்தாய், அதுக்கு சரியான பதில் சொல்லிவிட்டால், சரியான ஒருத்தர் பதில் சொன்னார்னு வச்சுங்க, அப்பொழுதே அவருக்கு சொர்க்கம் காட்டப்படும். நீ கரெக்டாக பதில் சொல்லிட்ட. இந்த மூன்றாவது கேள்விக்கு சரியான பதில் சொல்லிவிட்டால், பார்ப்பா நீ போகக்கூடிய இடம் இதுதான் என்று அவருக்கு சொர்க்கத்தை காட்டப்படும், அவருடைய கபர் விசாலமாக்கப்படும். இல்லை என்றால் அவருக்கு நரகத்தை காட்டப்படும், கபர் என்ன பண்ண நெருக்கப்படும். அப்போ நாம் சொல்ல வந்து என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகத்துவம், கண்ணியம் இந்த உலகத்திலேயே நம்முடைய உள்ளத்தில் பதிய வேண்டும். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், குர்ஆன் ஷரீஃபிலே 30 ஜூஸ்கள் இருக்கிறது. அந்த 30 ஜூஸ்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்துவத்தை பல்வேறு வசனங்களை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். ரசூலுல்லாஹ் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர்கள், எவ்வளவு மகத்துவம் சொல்லி. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவம் உள்ளத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு இடத்தில் சொன்னா போதாதான், அடிக்கடி 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 ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே 30 ஜூஸ் பார்த்து சொன்னா அங்கங்க சொல்லிக்கிட்டே வரான். அவை அனைத்தையும் நாம் ஒன்று சேர்த்து அதை 3 பகுதிகளாக நாம் பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லியிருக்கின்ற ரசூலுல்லாஹ் மகத்துவத்தை பற்றி ஒன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்தார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் வருவதற்கு முன்பதாகவே ஆன்ம உலகம் என்று ஒன்று இருக்கிறது. ஆன்ம உலகம், ஆலமுல் அர்வாஹ் சொல்லுவோம். அந்த ஆலமுல் அர்வாஹிலே எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டுகின்றார். எல்லா நபிமார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லா நபிமார்கள் ஒன்று கூட்டி அவரிடத்தில் அல்லாஹ் ஒரு உறுதிமொழி வாங்குகின்றார். அந்த உறுதிமொழி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஆல இம்ரான் சூராவில் சொல்லுகின்றார். வயத் அஹதல்லாஹு மீசாகன் நபியீன. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்து நபிமார்களிடத்திலும் உறுதிமொழி வாங்கினான். என்ன உறுதிமொழி வாங்கினான்? சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திகுல் லிமா மஅக்கும். கடைசி நபி ஒருவர் வர இருக்கின்றார், அவர் உங்களுடைய காலத்திலே வந்தால் லதுமினுன்ன பிஹி, நீங்கள் அவரை ஈமான் கொள்ள வேண்டும். வலதன்சுரன்னஹு, அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அக்ரர்தும், நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான். காலு அக்ரர்னா, யா அல்லாஹ் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அப்போ ஆன்ம உலகிலேயே எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி உறுதிமொழி வாங்கினான். நாங்கள் அனைவரும் கடைசி நபியை ஈமான் கொள்வோம், உதவி செய்வோம், அவருக்கு கட்டுப்படும் சொன்னாங்க. அதை
இந்த உலகத்திலே அல்லாஹ் எப்படி பிராக்டிக்கலாக பண்ண பாருங்க. அந்த அனைத்து நபிமார்களும் ரசூலுல்லாவை பின்பற்ற வேண்டும் என்பதற்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு செல்கின்ற பொழுது டைரக்டாக வானத்துக்கு போனாங்களா? மேராஜ் என்று வானத்துக்கு தானே போகணும். மக்கள் நேரத்தில் வானத்தை போயிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸ் கொண்டு செல்கின்றார். மினல் மஸ்ஜிதில் ஹராம் மினல் மஸ்ஜிதில் அக்ஸா, பைத்துல் முகத்தஸை கொண்டு செல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாலேயே, பைத்துல் முகத்தஸ் வருவதற்கு முன்னாலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லா நபிமார்களும் அங்கே ஆஜராகிவிட்டார்கள். இப்போ பிராக்டிக்கல் பாருங்க. ஆளும் தருவார் என்ன சொன்னாங்க? எல்லா நபிமார்களும் நாங்கள் கடைசி நபியை ஏற்றுக்கொள்கிறோம், பின்பற்றுகின்றோம், ஈமான் கொள்ளுகின்றோம். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழ வைக்கின்றார்கள். எல்லா நபிமார்களும் பின்னால் நின்று தொழுகிறார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அதை நிரூபித்து விட்டார். அப்போ ஆன்ம உலகிலே அடுத்து இரண்டாவது பாகம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்துகிறார், உலகத்திலே ரசூலுல்லாஹ்வை துன்யாவில் எப்படி கண்ணியப்படுத்துகிறான்னு பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களாகிய மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதம் தௌராத், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதம் இன்ஜீல், தௌராத்திலும் இன்ஜீலிலும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தௌராத்திலே சொல்லுகின்றான், இன்ஜீலிலே சொல்லுகின்றான். அல்லாஹ் இதை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகின்றான். யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா தௌராத்திலும் சொல்லியிருக்கின்றான், இன்ஜீலிலும் சொல்லியிருக்கின்றான், விரிவாக சொல்லியிருக்கின்றான். அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவருடைய பெயர் என்ன, அவர்கள் ஹிஜ்ரத் செய்வார்கள், அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும், எல்லாம் விரிவாக எங்கங்க ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடியே தௌராத்தில் இன்ஜீல் சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரி ஒவ்வொரு நபியும் தன்னுடைய உம்மத்திற்கு சொல்லுகின்றார்கள், கடைசி நபி வர இருக்கின்றார், அவள் மீது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். குறிப்பாக இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய உம்மத்திற்கு சொல்லுகின்றார்கள், வமுபஷ்ஷிரம் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். என்னுடைய உம்மத்தார்களே, நான் உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறேன், எனக்கு பிறகு ஒரு நபி வருவார்கள், அவர்கள் பெயர் அஹ்மத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் முன்னறிவிப்பு செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்ணியப்படுத்துகின்றார், மற்ற எந்த நபிமார்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அல்லாஹ் சொல்லுகின்றான். வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ். இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபியும் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு, குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு, குறிப்பிட்ட ஒரு நாட்டிற்கு நபியாக வந்தார்கள். அதே மாதிரி குறிப்பிட்ட காலத்திற்கு நபியாக வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகின்ற பொழுது காஃபத்தல் லின்னாஸ், உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் நபி என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. உலக மக்கள் அனைவருக்கும் நபி. அப்ப எல்லா உலகத்திற்கும், அது மட்டுமா குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும், இந்த உலகம் விடுகின்ற வரைக்கும் நீங்கள் தான் நபி. மாகான முஹம்மது நபா அஹத் மின் ரிஜாலிக்கும் வலாக்கி ரசூலுல்லாஹி வ காதமன் நபியீன். நபியே நீங்கள் காதமுன் நபியீன், இறுதி நபி நீங்கள் தான், இறுதி வரை நீங்கள் தான் நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலத்தில் நபியாக இருந்தார்கள். இப்போ இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார்கள், இருந்தார்கள் இல்லை. என்ன சொல்லணும், எப்படி ஈமான் கொள்ளணும்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ரசூலாக இருக்கிறார்கள். ஹயாத்துன் நபி, கியாமத் வரைக்கும் அவர் ரசூலாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்றான், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு வ துஸப்பிஹுஹு புக்ரத்தன் வாசீலா. இந்த ஆயத்தில் அல்லாஹ் 4 விஷயங்களை சொல்லுகின்றான். லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூல் மீது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். கடைசியில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வ துஸப்பிஹுஹு, அல்லாஹ் இபாதத் செய்ய வேண்டும். இடையில ரெண்டு சொல்றான், வ துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு, ரசூலுல்லாஹ்வை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும். முதல்ல ஈமான், கடைசியில் இபாதத், ரெண்டுக்கு மத்தியில் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை எல்லாம் சொல்லுகின்றார். அப்போ இதன் மூலமாக அல்லாஹ் சொல்கிற செய்தி என்னவென்றால், வெறும் ஈமான் கொண்டு இபாதத் செய்தால் மட்டும் போதாது. அல்லாஹ் ரசூல் ஈமான் கொண்டு விட்டு தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜகாத் கொடுக்கிறேன், அந்த அமல் இந்த அமல் செய்கிறேன், அது மட்டும் போதாது. வதுஅஸ்ஸிருஹு, நபியை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். வெறும் ஈமான் இபாதத் மட்டும் போதாது, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் உங்களிடத்திலே வர வேண்டும். எந்த அளவு கண்ணியம் தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், ரசூலுல்லாஹ்வை நீங்கள் அழைக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடாது. எப்படி அழைக்க வேண்டும்? யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ் அழைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், நானே ரசூலுல்லாஹ்வை பெயர் சொல்லி அழைக்கவில்லை. மற்ற நபிமார்களை அல்லாஹ் தஆலா பெயர் சொல்லி அழைக்கின்றான். குர்ஆன் ஷரீஃபில் நாம் எடுத்து பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கின்ற பொழுது யா ஆதம் அழைக்கின்றான் குர்ஆன் ஷரீஃபிலே. நூ அலைஹிஸ்ஸலாம் அழைக்கின்றான், யா நூஹ் என்று அழைக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கின்றான், யா இப்ராஹிம் என்று அழைக்கின்றான். யா மூசா என்று அழைக்கின்றான், யா ஈசா என்று அழைக்கின்றான். எந்த இடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா முஹம்மது என்று அழைக்க கிடையாது. எப்படி அழைக்கின்றான்? யா அய்யுஹன் நபியு, நபியே, யா அய்யுஹர் ரசூல், ரசூலே என்று அழைக்கின்றான். இன்னும் சொல்லுகின்றான், லா தஜஅலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா, நீங்கள் மற்றவர்கள் அழைப்பது போன்று ரசூலுல்லாஹ்வை அழைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன அழைக்கணும்? யா ரசூலுல்லாஹ் தான் கூப்பிடணும். ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மருமகனே சொல்லி கூப்பிடக்கூடாது. என்ன சொல்லி கூப்பிடணும்? யா ரசூலுல்லாஹ் தான் கூப்பிடணும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரர் அண்ணன் கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது. யா அஹி கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது. யா நபி அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் கூப்பிடணும். அப்போ நானே கூப்பிடல, நீங்களும் என்ன செய்யக்கூடாது? ரசூலுல்லாஹ்வை நீங்கள் மற்றவர்களை அழைப்பது போன்று ரசூலுல்லாஹ் அழைக்காதீங்க. ரசூலுல்லாஹ்வே யா ரசூலுல்லாஹ், யா நபியில் அழைங்கள். அப்போ எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தினா பாருங்க. இது ஆன்ம உலகிலும் கண்ணியப்படுத்தினான், இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்தினான். கடைசி கிளைமாக்ஸ் ஆகிரத், ஆகிரத்தில் தான் மிகப்பெரிய கண்ணியம் படுத்துவான். மிகப்பெரிய கண்ணியம் மஹ்ஷர் மைதானம். மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோரும் ஒன்று கூடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ரசூலுல்லாஹ் வரைக்கும் எல்லா நபிமார்களும் இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து முதல் ஈசா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து வரை உள்ள அனைத்து மனிதர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடியிருப்பார்கள். அந்த நேரத்திலே நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், ஒவ்வொருவரும் தான் பிழைத்தால் போதும், தான் பிழைத்தால் போதும், யா நப்சி யா நப்சி என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அந்த மஹ்ஷர் மைதானத்தின் கஷ்டத்தை பார்த்து அல்லாஹ் நம்ம நரகத்தை போடாலும் பரவாயில்ல, இந்த கஷ்டத்தை நீட்டாக போகணுமா அப்படின்னு சொல்லியிருப்பார். அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் அல்லாஹ் பயங்கரமாக உட்கார்ந்திருப்பான். யாரும் பேச முடியாது அந்த இடத்துல. யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா லா யதகல்லமூன், யாரும் பேச முடியாத இடத்துல. இப்போ மக்கள் எல்லாம் ஹதீஸில் வருகிறது, ஜனம் எல்லாரும் சேர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்பாங்க, நீங்கள் அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்யுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், எனக்கு என்னால் அது முடியாது போவா, நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க, என்னால் முடியாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னால் முடியாது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போங்க, என்னால் முடியாது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போங்க. ஒவ்வொரு நபியும் தட்டி கழிப்பார், யாருக்கும் பேச தைரியம் கிடையாது. கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்லுகின்ற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கென்றே
அன்றைய மஹ்ஷர் மைதானத்திலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைப்பார். அந்த மேடைக்கு பேர் என்னங்க? மகாமே மஹமூத். மகாமே மஹமூத். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் இதை பற்றி சொல்லுகின்றான், அஸா அன் யப்அஸக ரப்புக மகாமம் மஹமூதா. நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை மகாமே மஹமூத் என்ற மேடையில் அமர வைப்பார். அந்த மேடை ரசூலுல்லாஹ்க்கு வேண்டி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் எனக்கு ஒரு கொடியை கொடுப்பான். அந்த கொடிக்கு கீழே தான் அனைத்து நபிமார்கள் வந்திருப்பார்கள். அனல் இவாவுல் ஹம்தி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அனல் இவாவுல் ஹம்தி யௌமல் கியாமா தஹதஹு ஆதம் வதூனஹு. அந்த கொடிக்கு கீழே தான் எல்லா நபிமார்கள் வந்து விடுவார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகாமே மஹமூதிலே இருந்து அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்வாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யா ரசூலுல்லாஹ் எந்திரிங்க, என்ன வேணும் கேளுங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தை ஆரம்பிப்பார்கள். அதுக்கு பேர் நாங்கள் ஷஃபாஅத்துல் குப்ரா. நபிமார் சிபா செய்வாங்க, ஹாஜிக சிபான செய்வாங்க, ஹாபிஸ் சிபான செய்வாங்க. அடுத்தது ஷஃபாஅத்தை ஆரம்பித்து வைப்பது யார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஆன்ம உலகிலும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு கண்ணியப்படுத்த சொன்னால் அதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை நீங்கள் பேண வேண்டும். வதுஅஸ்ஸிரூஹு, ஈமான் கொண்டு இபாதத் செய்தால் மட்டும் போதாது, ரசூலுல்லாஹ்வை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். உங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் உங்களிடத்தில் வந்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே ஆகிரத்துடைய முதல் இடமாகிய கபரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அல்லாஹ், இவர்கள் தான் எங்கள் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படி நான் பதில் சொல்லிவிட்டால் அங்கிருந்தே சுப செய்தி கிடைத்துவிடும். இதோ பார், உனக்காக சொர்க்கம் தயாராக சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம அனைவர்களுக்கும் மார்க்கத்தை முழுமையாக தெளிவாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சொல்லாலும் செயலாலும் கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வானாக. நம்முடைய உள்ளத்தில் ரசூலுல்லாஹ் கண்ணியத்தை எல்லாம் உருவாக்குவானாக. நாளை மறுமையிலே குறிப்பாக கபரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து முழுமையான சரியான பதிலை சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் அல்லாஹ் நம்ம அனைவரையும் சொர்க்கத்திலே சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.